அந்த துறை சார்ந்த திட்டங்கள் பற்றி வந்து ஒரு விளக்கம், பேம்ஃப்ளெட்ஸு, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸு மக்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்டாக ஸ்டால்ஸு போட்டிருக்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாரும் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் வந்து புது ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து சில ஸ்கீம்ஸ் பற்றி நான் மறுபடியும் வலியுறுத்தி உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இப்போ எஸ்ஹெச்ஜி குழுஸ் வந்து எல்லா கிராமத்துலேயும் உண்டு. வருஷமாக வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து லோன் நிறைய பேங்க்ஸில் வாங்கிறதுக்கு எஸ்ஹெச்ஜி மகளிர் திட்டம் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். லோன் வாங்கிட்டு நம்ம அந்த லோன் வச்சு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் ஒரு குழுவாக ஏதோ ஒரு சின்ன தொழில் நாம் ஆரம்பித்து அது வழியாக பிஸ்னஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அதிலிருந்து ஒரு வருமானம் அந்த குழுக்கு கிடைத்து இந்த டைரக்ஷனில் நம்ம போகணும். தற்போது வந்து எஸ்ஹெச்ஜிஸில் வாங்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் வந்து நம்மளோட ரெகுலர் யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதனோட நோக்கம் வந்து ஒரு குழுவும் ஒரு பிஸ்னஸாக உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அதே போல் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனும் ஒரு குழு மாதிரி. விவசாயிகள் வந்து சேர்ந்து ஒரு பிஸ்னஸாக அவங்களோட விவசாய பொருட்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக உருவாக்கி அது வழியாக ஒரு வேல்யூ எடிஷன் பண்ணி, உதாரணத்துக்கு இந்த பகுதியில் வந்து மிளகா நிறையா வந்து சாகுபடி பண்ணுறாங்க. மிளகா வந்து எப்படி நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலாம், அதை வச்சு எப்படி வேல்யூ எடிட் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், ஃபார்மர்ஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸாக உருவாக்கி ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை உருவாக்கி அது வழியாக அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். அதில் இருந்து தான் நமக்கு வருமானம், லாபம் எல்லாத்தையும் வந்து உயர்த்தப்படும். ஸோ இது வந்து என்னோட குழு சார்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோட வேண்டுகோள். நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் ஓரியன்டாக குழுவில் இருக்கும்போது எல்லாத்தையும் பேசும்போது யோசிக்கணும். ரெண்டாவது வந்து இது ஒரு ட்ரைலேண்ட் ஏரியா, மானாவாரி பகுதி. இதில் ஒரு சிறப்பு திட்டம் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு போன வருஷம் வந்து ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஃப்ரீ பண்ணைக்குட்டை வந்து ஒரு பண்ணுறதுக்கு ஃப்ரீ வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எக்ரி டிபார்ட்மெண்ட் வழியாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது ஆல்ரெடி இங்கே வந்து 78 பேர் இதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஃபார்ம் பாண்டை வந்து உங்களோட லேண்டில் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் வந்து நிறையா பேர் இது பயன்படுத்த கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 700 பேருக்கு இன்னும் நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ யார் யாருக்கு இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ரி ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே இல்லை ஏஓஸுக்கிட்ட பேசி இதை பற்றி உங்களோட விருப்பம் நீங்கள் சொல்லுங்கள். இது இல்லாமல் ஏற்கனவே 2-3 பேர் இதை பற்றி பேசிட்டாங்க. ஆனால் இது வந்து மறுபடியும் சொல்ல வேண்டிய விஷயம். பசங்கள் அனைவரும் வந்து ஏதோ ஒரு பட்டப்படிப்புக்கு போக வேண்டும் அப்படிங்கிறத வந்து நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன். ஒரு காலேஜ் இல்லைனாலும் பாலிடெக்னிக், ஐடிஐலையாவது சேரணும். நேற்றுக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனில் ஆய்வுக்கு போகும்போது வெப்பலோடையில் இருக்கக்கூடிய ஐடிஐ பார்த்துருந்தேன். அங்கே உள்ள செகண்ட் இயரில் உள்ள பசங்கள்கிட்ட பேசும்போது அவங்க ஆல்ரெடி அவங்க கோர்ஸ் முடிச்சுட்டாங்க. எத்தனை பேர் பிளேஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இது எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 99% பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. சம்பளம் கேட்டால் 20,000 30,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. நல்ல கம்பெனி, டிவிஎஸ், கார் மேனுஃபேக்சரிங், ஏசி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் சேர்றாங்க. அதனால் வந்து எந்த பட்டப்படிப்பில் நமக்கு முடிந்ததுக்கு அப்புறம்
எங்கே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நம்ம வந்து காலேஜுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். ஐடிஐஸ், பாலிடெக்னிக், தொழிற்சாலை சார்ந்து வேலை வாய்ப்புகள் நம்ம டிஸ்ட்ரிக்டில் நிறைய இருக்கிறது. நீங்கள் வெளி மாவட்டத்துக்கு கூட செல்ல வேண்டியது அவசியம் இல்லை. நிறைய தொழிற்சாலைகள் இங்கே வராங்க. நெக்ஸ்ட்டு 5 வருஷத்தில் இன்னும் அதிகமாக இங்கே தொழிற்சாலைகள் வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், வொகேஷ்னல் கோர்சஸ், ஐடிஐஸ், பாலிடெக்னிக்ஸ் இதில் உள்ள கோர்சஸுக்கு நம்மளோட அடுத்த தலைமுறையாக வந்து கோர்சஸுக்கு இந்த மாதிரி கோர்சஸுக்கு நம்ம அனுப்பணும். இதுதான் வந்து என்னோட வேண்டுகோள். ஆல்ரெடி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களோட ஸ்கீம்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லா ஸ்கீம்ஸுமே உங்களுக்கு எது வந்து எலிஜிபிலிட்டி இருக்கோ, தகுதி இருக்கோ, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இன்றைக்கி இருக்கிற முகாமில் இருக்கிற ஸ்டால்ஸையும் நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். அதில் ஏதாவது புது ஸ்கீமு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.